ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷி கடன். நான் உங்கள் ஜோஷி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கஸ்டமைஸ்டு ஹேர் ஆயிலுங்க. ஸோ நான் வந்து கஸ்டமைஸ்ட் சோப்பு தான் நிறைய பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமரு, ஒரு அன்னோன் கஸ்டமரு, அவங்க சேலத்துலேருந்து எனக்காக நஸ்ரின்னு ஒரு கஸ்டமர் ரெகுலராக மந்த்லி நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் கஸ்டமைடு ஆயிலை நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த கஸ்டமர் இது வரைக்கும் எனக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க எப்போவுமே வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் தான் கொடுப்பாங்க. ஒரு கூட பிறந்த சகோதரி எப்படி நம்மகிட்ட பேசுவாங்களோ அதே மாதிரி பொறுமையாக, அக்கா எனக்கு வேணும் அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த நேரத்தில் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை போல் தான் எனக்கு வந்து இந்த இயர் ஃபஸ்ட்டு ஆர்டர் அவங்கக்கிட்ட தான் வந்தது. அன்றைக்கி அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஆர்டர் எடுக்க கூட என்னால் முடியல. அந்தளவுக்கு ஃபீவரு, கோல்டு, காஃபு, சிவியர் பாடி பெயின், என்னால் எடுத்துக்க கூட முடியல. அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜுக்கு ரிப்ளை கூட போட முடியல. அவங்க அக்கா, என்னக்கா நஸ்ரீனை மறந்துட்டிங்களா, எனக்கு ஞாபகப்படுங்க, என்ன நீங்கள் ரிப்ளையே பண்ணல, சாரிக்கா பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னேன், இது போய் உடம்பு சரியில்லாமா, கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா, நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, என்னுடைய ஆர்டரை மட்டும் எடுத்துங்க, நீங்கள் முதல்ல உடம்ப பார்த்துங்கக்கா, அப்புறம் எனக்கு பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எப்போவே ஸ்க்ரீன்ஷாட் அமௌண்ட்டை அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆர்டர் தான் நான் ஸ்பெஷலாக மெனக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் தான் நம்மகிட்ட கண்டினியூவாக வாங்கிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ரிஃப்ளெக்ஷன் தெரியணும், எனக்கு நல்லா கருன்னு முடி வரணும்க்கா, நீங்கள் ஹேர் டைலாம் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, ஸோ எனக்கு ஹேர் டை ஆயில் மாதிரி நீங்கள் எனக்காக ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னாங்க. ஸோ நான் ஹேர் டைலுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி நான் ஹேர் டை பண்ணணும், அதே இன்க்ரீடியன்ட்ஸு இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டு இந்த முடி கருப்பாக வளர்கிறதுக்கும், அடர்த்தியாக வளர்கிறதுக்கும், நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும், ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இதில் மெனக்கிட்டு நான் போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேங்க. ஸோ அவங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக நான் கஸ்டமைஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து இதுக்கு வந்து நான் அவங்களுக்காக ஸ்பெஷல் பேரே வச்சாச்சு, ஹேர் ஆயில்னு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை இந்த இரும்பு கடாயிலையும் ஒரு 2 days அப்படியே வச்சுட்டோன்னா நம்ம இரும்பு சத்தும் அதுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து க்ரே ஹேர் வந்து நமக்கு பிளாக்காக மாறுங்க. இவங்கன்னு இல்லைங்க, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறவங்க எல்லாமே, அக்கா க்ரே ஹேர் வந்து பிளாக் ஆகணும், இது போட்டால் பிளாக் ஆகுமா, சின்ன பிள்ளைங்களாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கேன். யாருக்கு வேணுமோ டிஎம் பண்ணுங்கள். உண்மையிலேயே நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஹேர் ஆயிலும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஹேர் ஆயில் தாங்க. அதை கஸ்டமர்ஸ் நேரடியாகவே வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு இன்னொருத்தருக்கும் ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 4 ஹேர் ஆயில் இருக்குது. இப்போது இதை 5ஆவதாக சேர்த்து 5 ஹேர் ஆயிலும் நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஜோஷி ஹேர்பல்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.